இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Numbers chapter 11 verse number 23 நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, is the Lord's arm too short என்று சொல்லி எங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதற்கு பதில் நமக்கு 59ஆம் அதிகாரம் ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. The arm of the Lord is not shortened. ஆண்டவருடைய கரம் அது குறுகி போகவில்லை. இந்த வார்த்தை வேதாகமத்திலே 3 இடங்களிலே வருகிறது. ஆகவே இந்த 3 இடங்களில் உள்ள காரியத்தை நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய கரம் குறுகிவில்லை, அதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. ஹல்லேலூயா. The arm of the Lord is not shortened. ஆண்டவருடைய கரம் குறுகி போகவில்லை. தேவனுடைய கரம் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. The hand of the Lord is symbolic of his power. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு மாறி போகலன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு குறுகி போகவில்லை. ஆண்டவர் அன்றைக்கு செய்த காரியத்தை இன்றைக்கும் செய்ய வல்லவர். அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் மாறாதவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அங்கே என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன, ஏன் அதை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்கிறார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு அவர்கள் வனாந்திரத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் தான் அவர்கள் சீனாய் மலையிலிருந்து புறப்படுகிறார்கள். அங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே சீனாய் மலையிலிருந்து வந்து நின்றவர்கள் இப்பொழுதுதான் அவர்கள் சீனாய் மலையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக சென்று நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்கள் நீங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள். அது கர்த்தருடைய செவியில் எட்டிட்டு அவர்கள் ஆண்டவர் கொடுத்த மன்னாவிலே திருப்தி அடையாதபடிக்கு எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்றாங்க? எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு மட்டன் வேணும், மீட் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அங்கே மோசேட்ட போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே மோசேட்ட போய் எங்களுக்கு இந்த மன்னாவை குறித்து சலித்து போய்விட்டது, ஆனால் எங்களுக்கு என்ன தேவை? இறைச்சி வேணும் என்று சொல்லி அங்கே 12ஆம் வசனத்தில் அங்கே மோசே ஆண்டவரை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே இப்படி வந்து என்ன தொல்லை பண்றாங்களே, இத்தனை பிள்ளைகளை இத்தனை பேர் நானா பெத்த ஆண்டவரே, நம்ம தலையில கொண்டு இவ்வளவு இத்தனை பேரை தள்ளி விட்டுட்டீரே அப்படின்னு சொல்லி அவன் அங்கே மிகவும் அதை குறித்து பாரப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாக தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு 18ஆம் வசனத்தில் இறைச்சி கொடுப்பார் என்று கர்த்தர் பேசுகிறார். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாசம் இறைச்சி சாப்பிடுங்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் 1 மாசம் தொடர்ந்து பிரியாணியா மட்டனா சிக்கனா சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தருவேன்ப்பா, நீ இச்சிக்கிறல, நீ கேட்கிறல, உனக்கு தர நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், ஆண்டவரே வனாந்திரத்துல எல்லாம் இருக்கிறோம், இத்தனை பேருக்கு எப்படி எங்கிருந்து இறைச்சி நீர் கொடுப்பீரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார் 22ஆம் வசனத்துல, ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும், பூமியில் இருக்கிற எல்லா ஆடு மாடு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தாலும் இந்த ஆட்களுக்கு சாப்பாடு போட்டு கட்டுப்படி ஆகுமா? சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீனையும் பிடிச்சு கொண்டு வந்தாலும் முடியுமா? நீர் பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டீரே ஆண்டவரே, 1 மாசம் உனக்கு இறைச்சி தருவேனே சொல்லிட்டீரே, எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும் போதுதான் கர்த்தர் மோசே சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஹல்லேலூயா. சொல்லதை என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு மோசேயை பார்த்து ஆண்டவர் அங்கே சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது என்று குறிப்பிட வேண்டும் சொன்னால், the Lord's hand is not shortened
to supply our needs. நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு, இல்லாவிட்டால் நம்முடைய தேவைகளை சந்திக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானதா இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, என் தேவனாலே அது சந்திக்க முடியும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே 4ஆம் வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார் என்று கேள்வி கேட்கிறாங்க. 13ஆம் வசனத்திலே எங்கு அந்த இறைச்சி நமக்கு கிடைக்கும், எங்கிருந்து வரும் என்று 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்திலே கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கேள்வி என்ன? இது எப்படி? How Lord? 22ஆம் வசனத்திலே இது எப்படி ஆண்டவரே நடக்கும்? இப்படியெல்லாம் செஞ்சாலும் இது போதுமா, போதாதே என்று சொல்லுகிற நிலைமையில தான் இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம், என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தேவைகள் பெரிதாக இருக்கலாம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்பொழுது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு பெரிய தேவை இருக்கிறது. 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கையில் இருக்கிறதோ 5 அப்பம் 2 மீன் மாத்திரமே. இது முடியுமா? சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கினாலும் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? நம்முடைய கையில் இருக்கிறது கொஞ்சம் தானே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது கொடு, என்னாலே செய்ய முடியும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் பலத்த கரம், அவர் வல்லமை உள்ள கரமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் என்று சொல்லி தரையின் மேல் 2 முழம் விழுந்து கிடக்கதாக அதை செய்தது ஒரு காற்று தான். ஒரு கீழ்காற்றை ஆண்டவர் அனுப்புகிறார். என்ன செஞ்சுட்டான்? அந்த கீழ்காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்ததான். எவ்வளவு காடை அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் பிரயாண தூரம் அப்படின்னு சொன்னால் 20லிருந்து 25 மைல் இருக்கலாம். 20லிருந்து 25 மைல் இங்கிருந்து மணப்பாறை தூரம். மணப்பாறை தூரம் என்னது? இந்த பக்கமும் அந்த பக்கமும் காடைகளாய் கிடக்கிறது. அது மாத்திரமல்ல, எத்தனை எவ்வளவு ஹைட்டுக்கு? 3 முழம். 2 முழமா? 2 முழம் அப்படின்னு சொன்னா 3 அடி உயரத்துக்கு என்ன இருக்குது? கிட்டத்தட்ட இடுப்பு அளவுக்கு எங்கு பார்த்தாலும் காடையா இருக்கு. தடுக்கி விழுந்தாலே காடை. அப்படி அளவுக்கு என்னது? அங்கே அந்த கீழ்காற்று, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட கீழ்காற்று அவருக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்வதை செய்ய முடியும் அவரால். ஹல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் அவருடையது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 33:9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் அங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் அங்கே அற்புதங்களை ஜனங்கள் காண செய்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய வாக்கு மாறாத வாக்கு. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நம்ம தான் அநேக நேரத்தில் நம்ம கேட்கிற கேள்வி, கேன் காட், தேவன் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. நீங்கள் 78ஆம் சங்கீதத்தை எடுங்க. 78ஆம் சங்கீதம் 19-20 பார்த்தீங்கன்னா, Psalm 78, 19 and 20 அங்கே 3 முறை அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன சொன்னா, கேன் காட். அங்க போட்டுக்கு பாருங்க, தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கேன் காட் ஸ்ப்ரெட் a table in a desert அப்படின்னு சொல்கிறார்கள். அடுத்த வசனத்தில் 20ஆம் வசனம், can he also give it food, can he supply meat for his people, can God. தேவனால முடியுமோ? அவர் கண்மலை அடித்ததனால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? க்ஷணத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்த கூடுமோ? பாருங்க, இந்த 2 வசனத்துல 3 முறை கேன் காட், கர்த்தரால முடியுமா, கர்த்தரால முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கே பதில் சொல்றாரு, கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரால முடியும். 26ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே இந்த சம்பவத்தை அங்கே சங்கீதக்காரன் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. 26 வாசிக்கிறேன். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து. அங்கே கீழ்காற்று மட்டும்தான் போட்டிருக்கு. இங்க என்ன போட்டிருக்கு?
கீழ்காற்றையும் வீச பண்ணாராம், தென்றலையும் வீச பண்ணினாராம். மாம்சத்தை தூளனைத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்கி வர பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்று அவர்கள் கேட்டதை இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே இது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. God can surely supply our needs. உங்க வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். உங்களுடைய கரத்திலே, அவருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்னு சொன்னால் என் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே வந்து கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கேள்வி மாத்திரம் கேட்கக்கூடாது. கேன் காட் அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாது. நம்ம எப்பவுமே சொல்லணும் God can. ஹல்லேலூயா. God can. God is able. God is able. ஆண்டவரால முடியும் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஆனால் அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கேட்கிறது கூடுமோ கூடுமோ, என் தேவனால கூடுமோ அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவர் பதில் சொல்றாரு, கூடும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அங்கே எரேமியா 32:27 வாசிக்கிறோம். எரேமியா 32:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. So the Lord's hand is not shortened to supply our need, that it cannot supply our need. நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்கள் தேவை என்ன இன்றைக்கு? ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள்? அது மலை போல இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அதை மாற்ற தேவனால முடியும். மலை போல இருக்கிற பிரச்சனைகளை பனி போல மாற்ற என் தேவனால முடியும். கர்த்தருடைய கரம் நம்முடைய தேவைகளை சந்திக்க அது போதுமானது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தருடைய கரம் குறுகி போகிற வார்த்தை எங்க வருதுன்னு சொன்னா ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். ஏசாயா 59:2 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடி முதல் வசனத்தில் ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் என்ன பண்ணல? குறுகி போகல. The arm of the Lord is not too short to save. முதல்ல to supply our needs, நம்முடைய தேவைகளை சந்திக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. இரண்டாவது, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில் நீங்கள் சிலருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் யாரையும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. என் ஆண்டவர் ரட்சிக்கிற கர்த்தர். என் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிற பணிகளை இன்றைக்கு இருக்கிறார். He is in the business of saving souls. ஆண்டவர் ரட்சிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஏராளமான ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சிகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஆண்டவரே இந்த ஆத்மாவை ரட்சியும், அந்த நபரை ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா we read about many conversion stories in the Acts of the Apostles. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க பாருங்க, அநேக ரட்சிக்கிற அந்த அநேக சம்பவங்களை பார்க்கிறோம். அநேக வாழ்க்கை மாற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எத்தனை பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அங்கே சைமன் த சார்சரர், அங்கே மந்திர வித்தை செய்து கொண்டிருக்கிற சீமோன் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் சந்திக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரத்திலே முதல் 10 வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சமாரியா பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. பட்டணங்களை ரட்சிக்கிறார், தேசங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது we read about the conversion of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். சவுலாக இருந்தவர் ஆண்டவர் அங்கே தமஸ்கு ரோட்டிலே ஆண்டவர் சந்தித்து அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். கலாத்தியர் 1:23 அவர் தன்னுடைய சாட்சியை சொல்றார். கலாத்தியர் தான் பவுல் எழுதின முதலாவது கடிதம். அதுக்கப்புறம் தான் மற்ற கடிதங்களாக வருது. அந்த கடிதத்தில் அவர் சொல்ற காரியம் ஒன்று, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே நாம் அழிக்க தேடின தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்களாம். பாருங்க, துன்பப்படுத்தினவன், அழிக்க தேடினவன் இப்ப என்ன செய்யறானா? பிரசங்கிக்கிறான். ஹல்லேலூயா.
the persecutor became a preacher. சபையை துன்பப்படுத்தினவன், சபையை அழிக்க நினைத்தவனை ஆண்டவர் பிரசங்கியாரா மாத்துறாரு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மாற்ற முடியும். இன்றைக்கும் சபையை துன்பப்படுத்துகிறவர்கள், சபையை அழிக்க நினைக்கிறவர்கள், ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க தேவனால முடியும். அல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்களை சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் செய்வார். 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு ஆண்டவர் சந்திக்கிறார், ரட்சிக்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது லீதியாளை ரட்சிக்கிறார், அங்கே சிறைச்சாலைக்காரனை ரட்சிக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அத்தேனே பட்டணத்தில், அந்த விக்கிரங்களால் நிறைந்திருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற சில மக்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். டயோனிசியஸ் என்கிற ஒரு மனுஷன், டேமரிஸ் என்கிற ஒரு பெண், இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட நீங்க 2ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்க வாசிப்பீங்கன்னா, we read about a lot of conversion stories. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. விக்கிரகாரங்களை கட்டப்பட்டவர்களை மாற்றுகிறார், பிசாசு பிடித்தவர்களை கர்த்தர் மாற்றுகிறார், மந்திர வித்தைக்காரர்களை ஆண்டவர் மாற்றுகிறார். எபேசு பட்டணத்தில் 19:19 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 19:19 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல். there was a great revival in the city of Ephesus. என்ன நடக்குது பாருங்க. மாய வித்தைக்காரராக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவர்களின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். ஒரு வெள்ளிக்காசுனா ஒரு நாள் சம்பளம். 50,000 வெள்ளிக்காசுனா கிட்டத்தட்ட எத்தனை 100 வருஷம் ஒரு நபர் சம்பாதிக்கிற சம்பாத்தியாது. அத்தனை பணம், பெரிய பணம். அவங்க எல்லாம் பண்றாங்க, இது நாங்க இதை வச்சு நிறைய பேரை ஏமாத்தணும், பலருக்கு கேடை விளைவிச்சோம், இதை வித்து காசாக்குறது இல்லை, இதை எரிச்சு போட்டுருவோன்னு சொல்லி அவ்வளவு பண வீணாலும் பரவாயில்ல எரிச்சு போட்டாங்க. பெரிய மாற்றங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட எழுப்புதலை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் அப்படிப்பட்ட மாற்றங்களை ஆண்டவர் தருவார். பாருங்க, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. சமாரியாவில் ரட்சிப்பு, எழுப்புதல். அங்கே எபேசு பட்டணத்திலே கர்த்தர் பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தந்தார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. salvation belongs to the Lord. ஆண்டவர் ரட்சிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. அவருடைய வல்லமை குன்றி போகல. அல்லேலூயா. யாரையும் அவர் ரட்சிக்க முடியும். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை நிச்சயமாகவே காண்பீர்கள். அல்லேலூயா. so pray for souls. இந்த உபவாச நாட்களிலே என்ன பண்ணுங்க, பேர் எழுதி வச்சு உங்க கொடுக்கப்பட்ட பிரேயர் கைட்ல ஒரு இடம் இருக்குது. 3 பேருடைய பேர் எழுதி வச்சு எழுத பண்றதுக்கு. இந்த வருஷம் நம்ம கார்டு கொடுக்கல. அதிலே பிரேயர் கைட்ல என்ன பண்ணுங்க, எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நபர்களை ரட்சிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த மாதத்தில் சிலரை கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நேராக வரும். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பாவ உணர்வை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 5:15. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர்களை ரட்சித்து கொண்டு வந்தார். நீ எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்தா என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை எவ்விடத்திலிருந்தும் அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் வல்லமையுள்ள கரத்தினாலே ஓங்கிய புயத்தினாலே அவர்களை விட்டுவித்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவர்களை ரட்சித்து ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய உற்றாரை ரட்சிப்பார், சொந்தக்காரர்களை ஆண்டவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கடினமான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ கர்த்தர் அவர்களை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது, ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போகல. நீ ஜெபம் பண்ணு, பாரத்தோடு ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்பார். உங்களோடு வேலை செய்கிறவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். அவருடைய மனம் மாறுதலை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறதை, உங்களோடு வேலை செய்கிற ரட்சிக்கப்படுகிறதை, ஹல்லேலூயா, உங்களுக்கு அறிமுகமானவர் ரட்சிக்கப்படுகிறதை நீங்க பார்க்கணும். ஆண்டவர் ரட்சிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், நம்முடைய தேவைகளை சந்திக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. இரண்டாவதாக, ரட்சிக்க கூடாதபடிக்கு, ஆத்துமாக்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. மூன்றாவதாக, ஏசாயா 50ஆம் அதிகாரம், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஐசாயா 50 verse number 2. அதில் நடுப்பகுதியில் நான் வாசிக்கிறேன்.
மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். மீட்க கூடாதபடிக்கு, அதாவது உன்னை மீட்டெடுக்க முடியாதபடிக்கு, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாதபடிக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ, என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ மூணாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், நம்மை இக்கட்டிலிருந்து விடுவிக்க முடியாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. The Lord's hand is not shortened to set us free from our difficulties. நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நம்மை மீட்க அல்லாவிட்டால் விடுவிக்க முடியாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுல இருந்து விடுவிக்க என் தேவனால கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவருடைய கரம் வல்லமை உள்ள கரம். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 6:6 வாசிங்க. யாத்ராகமம் 6:6. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து. ஹல்லேலூயா. எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் சுமைகளை நீக்கி நம்ம விடுவிக்கிறார். நிறைய இடத்துல நம்ம வாழ்க்கையில் நிறைய சுமை நம்ம முகத்துக்களை திணிச்ச மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் சுமைகள் எல்லாம் நீக்குவார். ஹல்லேலூயா. He will remove all the burdens, yoke, from our necks. நம்முடைய கரத்தில் இருக்கிற எல்லா நுகங்களையும் கர்த்தர் மாற்றுவார். சுமைகளை கர்த்தர் நீக்கி போட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க எதை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவரே, இந்த பாரம் என்னை அழுத்துகிறதே, இந்த சுமை என்னை அழுத்துகிறதே, இந்த நுகம் என்னை அழுத்துகிறதே என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்கள் சில காரியத்தினால் பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த நுகத்தை, அந்த பாரத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுத்து போட அவர் வல்லமை உள்ளவர். இந்த உபவாச நாட்களிலே உங்களை அழுத்துகிற, உங்களை சுமை அதை வைத்திருக்கிறது போல உணர்கிற அந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை விடுவிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 118 சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது. 118 சங்கீதம் 5ஆம் வசனம், அவர் நெருக்கத்தில் இருக்கிற நம்மை அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. உபவாச நாட்களில் நீங்க என்ன நெருக்கத்தில் போயிட்டு இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அது என்ன நெருக்கமா இருக்கலாம். ஒருவேளை பொருளாதார நெருக்கமாக இருக்கலாம், குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் நெருக்கத்துக்குள்ளாக உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. சுமைகளை நீக்கி நம்மை விடுவிக்கிறார். நெருக்கத்திலிருந்து நம்ம என்ன பண்றாரு? நம்மை விடுவிக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வேகமாக. அங்கே பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அடுத்த வசனத்துல, இயேசு உடனே கரம் நீட்டி அவனை பிடித்து அவனை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. அங்கே போயிட்டு இருக்கிறான். திடீர்னு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, கர்த்தருடைய கரம் அவனை தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அடுத்ததாக ஆண்டவர் சொல்ற காரியம், 3வது குறிப்புகளாக, அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறவர்களை தூக்கி எடுக்க அவருடைய கரம் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. He is able to deliver you if you are drowning in certain things. அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலும் ஆண்டவர் உங்களை அமிழ்ந்து போக இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கும். அவருடைய கரம் குறுகி போகல. ஆண்டவருடைய கரம் எப்படி பேதுருவை தூக்கி எடுத்ததோ, அன்னைக்கு பேதுரு உள்ள போயிருந்தாருன்னா சபை சரித்திரமே வித்தியாசமா போயிருக்கும். ஆனா கர்த்தர் அவனை கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவனை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் அமிழ்ந்து போகிற மாதிரி இருக்கலாம். கர்த்தர் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை குறித்து பெரிய நோக்கத்தை வைச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கத்தின் பாதையிலே அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை விட்டுவியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நடத்துவார்.
என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் பாருங்க, தேவனுடைய கரம் நம்மை விடுவிக்க முடியாதபடிக்கு, நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அந்த 50ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் ஆண்டவர் அந்த 2 காரியத்தை சேர்த்து சொல்றார். மீட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகிற்றோ, அப்புறம் அங்கே பலன் இல்லாமல் போயிற்றோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்துல பலன் இல்லையாப்பா, உன்னை விடுவிக்கிறது என்கிட்ட பலன் இல்லை நினைக்கிறியா? என்கிட்ட பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய கரம் குறுகி போகலை அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் நம்மை சொல்லுகிற காரியம், உடைய தேவைகளை சந்திக்க என்னுடைய கரம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 2வதாக ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு என்னுடைய கரம் வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கிற கரம். கர்த்தர் ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகலை. ஆகவே ஆத்துமாக்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த உபவாச நாட்களில் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எப்படி எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்றோ, இந்த திருச்சி பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாய வித்தைக்காரர்கள் ரட்சிக்கப்படட்டும், மந்திரவாதிகள் பூஜாரிகள் ரட்சிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. தேவன் வல்லமையான காரியங்களை செய்யட்டும். தேவனுடைய நாமம் இந்த பட்டணத்திலே மகிமைப்பட வேண்டும். சமாரியா பட்டணத்திலே எப்படி ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்றோ, அதே போல திருச்சி பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும். ஹல்லேலூயா. சமாரியாவில் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான். கர்த்தர் அதை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்தார். சாதாரண விசுவாசியாகிய பிலிப்புவை கொண்டு ஆண்டவர் செய்தார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் அப்போஸ்தலர்கள் அங்கே போகிறாங்க. ஒரு பிலிப்புவை கொண்டு, பந்தி விசாரணை செய்து கொண்டிருந்த அந்த பிலிப்புவை கொண்டு அந்த ஒரு பெரிய பட்டணத்துக்கே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பட்டணங்களையும் ரட்சிப்பார், தனிநபர்களையும் கர்த்தர் ரட்சிப்பார். கொர்நேலியு, பவுல், லீதியால் போன்ற தனிநபர்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சந்திக்கிறார். ஆகவே நம்ம அறிந்திருக்க வேண்டிய ஒன்று, ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகலை. ஹல்லேலூயா. 3வதாக நான் சொன்னேன், ஹல்லேலூயா, நம்ம பிரச்சனையிலிருந்து விடுவிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகலை. சுமைகளை நீக்கி நம்மை விடுவிப்பார், நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிப்பார், அமிழ்ந்து போகிற நம்முடைய வாழ்க்கையும் கரம் நோக்கி அவர் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 118ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 118, 16. Psalm 118 verse number 16. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். The Lord's hand is lifted high, the Lord's right hand will do mighty things. The Lord's right hand will do valiantly. ஆண்டவர் பராக்கிரமம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. இந்த தேசத்திலே கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. இந்த தேசத்திலே கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம், வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. The Lord will do mighty things. ஆண்டவருடைய கரம் பராக்கிரமங்களை செய்கிற கரம். வேதம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அநேக பராக்கிரமமான காரியங்களை செய்திருக்கிறது. இந்த பட்டணத்திலும் தேசத்திலும் கர்த்தர் செய்வார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஜெபிக்கணும், ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிற காரியம், மோசே சோர்ந்து போயிருந்தார். ஆண்டவரே, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொன்னு போட்டுருங்க ஆண்டவரே, என்னால் தாங்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய தேவையை நான் எப்படி சந்திப்பேன்? ஆண்டவர் சொல்ல, நீ சந்திக்க வேண்டாம்ப்பா, நான் சந்திப்பேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. என்னால் முடியும், ஒரு கீழ் காற்று அனுப்புனா போதும், காடைகள் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் சொல்கிறார், மோசே, என்னுடைய கரம் குறுகி போகலை, நான் செய்வதை நீ பார்ப்பாய், நான் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு. மோசைக்கு ஆச்சரியம், என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க, தருவேன்னு சொல்லிட்டீங்களே இறைச்சி, அதை ஒரு நாள் இல்லை 30 நாள் வரை தருவேங்கிறீங்களே, இது என்ன இது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. ஆண்டவர் அந்த சொன்னதை கண்ணில் பார்க்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருப்பார், அதை நம்ம கண்ணை பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. பாருப்பா, சுற்றி பாருப்பா, நான் சொன்னதை செஞ்சுருக்கேனான்னு பாரு அப்படிம்பார். ஆண்டவர் மோசைக்கு காண்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னது அப்படியே இருக்குது, ஒரு நாள் உங்கள் கண்ணு பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை, வாட் த லார்ட் said, your eyes will see that. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் அதை பார்க்கும். ஆகவே இந்த 3 காரியத்தையும் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய கை குறுகி போகலை. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர்.